காலை வணக்கம் சுகృத்துகளே. கேரளால இருந்து தொடர்ந்து 5 நாளா வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. காலையில பல் தேய்ச்ச உடனே பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பொட்டேட்டோ வெட்ட போயிட்டேன். பொட்டேட்டோ வெட்டி இருக்கும் போதே பொட்டேட்டோல ஹார்ட் ஷேப்ல ஒரு பொட்டேட்டோ பார்த்தேங்க. உடனே ஒரு ஹார்ட்டை விட்டு சரக்குன்னு வெட்டிட்டு இருக்கும் போதே எங்க பாட்டி பார்த்து இவன் என்ன பொட்டேட்டோ வச்சு ஹார்ட் விட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க. நம்ம என்ன அசிங்கப்படுறது புதுசா அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். இன்னைக்கு ஆயில் பாத்து, அதாவது எண்ணெய் குளியலுங்க. சட்டை போட்டு குளிச்சுட்டு காலை உணவும் சாப்பிட்டாச்சு. காலங்காத்தாலேயே மணிக்கணினில கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. அது சட்டு புட்டுன்னு எடிட்டிங் வேலையும் சேர்த்து போட்டு பார்த்து அப்படியே வெளியே பார்க்கும்போது தான் சுள்ளீர்னு வெயில் அடிக்குதுங்க. நான் வந்த நாள்ல இருந்து மழையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் கேரளால. இன்னைக்கு சூரியன் எழுப்பி வந்துட்டான் போல. பார்ப்போம் எப்படி சூரிய ஆடுறான்னு பார்க்கலாம். கடைக்கு போன பாட்டி எனக்கு ஒரு டிக்டாக் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சைல்டு மெமரி தாங்க ஞாபகம் வருது. அண்ட் மதிய சாப்பாடுக்கு முட்டைகளை பொரிச்சிட்டு இருந்தோம். நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 4 இருந்து 8 முட்டையாவது சாப்பிடுங்க டெய்லி. இல்லப்பா எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ல இருந்து 2 எக் ஹோல் எக்கா சாப்பிட்டு. நம்பியோட ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வீட்லயாச்சு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண பாருங்க. உடம்புக்கு கொஞ்சமாச்சும் நல்லதுங்க. சாயந்தரம் ஆன உடனே 4 சக்கர வாகனத்தை தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வர போக வேண்டியது இருந்துச்சு. வாகனத்துல பாட்டு கேட்டு போறது தனி சுகம் தான். அப்புறம் தான் புரிஞ்சு பாட்டை விட ரோட்டை தான் அதிகமா பார்க்கணும். ஸ்டேஷனுக்கு போய் தங்கச்சிக்கு டாடா காமிச்சு ஏத்தி விட்டாச்சு. கிரிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு ரெடி ஆயாச்சு. கூடவே இனிப்பூர்லயும் கிரியேட்டினையும் கொஞ்சம் எடுத்துட்டு வண்டியை ஜிம்முக்கு விட்டு வந்த நண்பர்களே. இன்னைக்கு ஒர்க் அவுட் என்னன்னா செஸ்ட்டுக்கும் பைஸுக்கும் 4க்கு 3 என்று வேரியேஷன்களை போட்டு வாரத்தோட முதல் நாள் என்பதால் இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகமா போட்டிருந்தேன். அது என்னவோ தெரியல, ஜிம் கண்ணாடி முன்னாடி தான் நம்ம ஹல்க் மாதிரியே தெரியும். வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் ஆன்டிமேன் மாதிரி ஆயிடுறோம்.